கடல் பாசியோட செவ்வழனி சேர்த்து ஜெல்லி மாதிரி ஒரு இனிப்பு பலகாரம் தான் நான் செஞ்சுருக்கேன். இது வந்து செவ்வழனியும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, கடல் பாசியும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு உணவு. நான் வந்து சின்ன சின்னதாக அந்த 10 கிராம் பாக்கெட்லேருந்து அதை எடுத்து கடல் பாசியை சின்ன சின்னதாக நறுக்கி கழுவிட்டு பிழிஞ்சு எடுத்து 3 பங்கு தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சிட்டேன். நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கிண்டிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வந்து அதில் சீனி போட்டுடலாம். காய்ச்சும் போதே சீனி போட்டு கரைச்சாலும் நல்லது தான். நான் மறந்துட்டேன், அதனால் காய்ச்சினதுக்கப்புறம் அதில் சீனி போட்டேன். சீனி வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன். எனக்கு என்னமோ டேஸ்ட் அவ்வளோவா நல்லா வராத மாதிரி இருந்தது. அதனால் இந்த தடவை சீனி தான் போட்டு செஞ்சுருக்கேன். சீனி நல்லா கரைச்ச பிறகு நீங்கள் வந்து கொஞ்சம் ஆறினவுடனே அதில் ஊற்றிடுங்க. நான் அந்த பிளேட்டில் வந்து இளநியோட வழுக்கையை எடுத்து வச்சுருக்கேன். அந்த வழுக்கையில் அப்படியே ஊற்றிட்டேன். அளவு நீங்களே பார்த்து ஊற்றிக்கங்க. எவ்வளவு தண்ணி இருந்ததோ, அதாவது கடல் பாசி தண்ணி இருந்ததோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து இளநீர் சேர்த்துக்கலாம். இளநீர் எனக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கூடிருச்சு, ஆனாலும் அது நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் ஹார்டாகவும் இருந்தது. ஸோ அது கூட வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக ஹார்டாக இருந்தது. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டே குடிக்கலாம், இல்லாட்ட குடிச்சிட்டே சாப்பிட்லாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்போ தான் இளநியும் அந்த கடல் பாசியோட தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் வெளியே வச்சோடனே கொஞ்சம் ஹார்டாகிடுச்சு. அப்புறம் நான் ஃப்ரீசரில் கொஞ்சம் வச்சுட்டேன், இந்த கூலாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா கட்டி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கத்தியால் வெட்டி சின்ன சின்னதாக பீஸ் மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பேப்பரில் நான் ஒரு பிளேட்டுக்கு நான் அதை வந்து மாற்றிட்டேன். ஒரு பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி அதிகமானதுல கொஞ்சம் தண்ணியும் இளநீர் தண்ணி கொஞ்சம் இருந்தது. ஆனாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தண்ணியும் குடிச்சிட்டு அப்படி கடல் பாசியும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக கட்டியாக கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.